விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஜனநாயகன் அப்டேட்டு. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் நேற்றே வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு தரமான ஒரு புயல் போல் ஒரு அப்டேட்டை தான் அங்கே வந்து கொடுப்போன்னு. ஸோ அதுக்கேற்ற மணிக்கு இன்றைக்கி அப்டேட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள்கான அப்டேட் தான். ஸோ அதுக்கு அவங்க வச்ச கேப்ஷனை பாருங்கள். ஸோ நேற்று வரைக்கும் அமைதியாக இருந்தோம், ஸோ டிசம்பர் 18 புயல் போல் அப்டேட் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது டிசம்பர் 18 வெளியாக போகுது அப்படிங்கிறத இந்த மாதிரிக்கு மாதம் வந்து தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டிசம்பர் 18 விஜய் ஃபேன்ஸுக்கு அப்டேட் மழை தான் வந்து தான் பொழிய போகிறாங்க கேவின் டீம். அதை நம்மளால் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதே மாதிரிக்கு செகண்ட் சிங்கிளுக்காக வேண்டி ஒரு போஸ்டரும் வந்து தான் வெளியிட்டிருக்காங்க. போஸ்டரில் விஜய் அவர்கள் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கார். ஸோ விஜய் அவர்கள் மட்டும்தான் வேறு லெவலில் இருக்கார். போஸ்டர் நல்லா இல்லை. நார்மலாக நம்ம பசங்க கூட நல்லா போஸ்டர் ரெடி பண்ணுவானுங்க. கேவின் ப்ரொடக்ஷன் நல்ல எடிட்டராக பார்த்து நல்லா எடிட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்மளோட ரெக்வெஸ்ட். சாங்கோட ஜானர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்டரை வச்சு பார்க்கும்போது ஒரு மாசான சாங்காக தான் இருக்கும் அந்த மணிக்கு வந்து தோணுது. ஸோ வாரிசு தரப்படத்தில் வந்துட்டு தி தளபதி வச்ச மணிக்கு இந்த ஒரு பாட்டு வந்துட்டு அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாடலாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவரோட 33 வருட சினிமா பயணத்தை தெரியப்படுத்துகிற மணிக்கு ஒரு பாடலாக இருக்கும் அந்த மணிக்கு தான் வந்து சொல்கிறாங்க. பட்னா ஒரு அதிரடியான குத்துப்பாட்டு ரெடி ஆயிடுச்சு ஜனநாயகன் டீம்கிட்ட இருந்து. ஸோ எத்தனை பேர் இந்த ஒரு பாடலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.